இன்றைய முக்கிய செய்திகள். தாவேக ஆட்சி அமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஆதரவு. ஆளுநர் அர்லேக்கரை மீண்டும் சந்திக்கிறார் விஜய். கேரளாவில் முதலமைச்சர் பதவிக்கு காங்கிரஸ் தலைவர்கள் போட்டா போட்டியால் இழுபறி. மேற்கு வங்க முதலமைச்சராகிறார் சுவேந்து அதிகாரி. தமிழ்நாட்டில் +2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் சூறைக்காற்றுடன் பரவலாக வெளுத்து வாங்கிய மழை. 19 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. வணக்கம். அதிக இடங்களில் வெற்றி பெற்றும் கடந்த 4 நாட்களாக ஆட்சி அமைக்க முடியாமல் தாவேகா தடுமாறி வந்த நிலையில் அக்கட்சிக்கு மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் ஆதரவை அறிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வெற்றி பெற்றது. திமுக கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் பெற்றன. அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகாவுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான 118 உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாததால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் 5 இடங்களில் வென்ற காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவளித்தது. மீதமுள்ள 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைக்காததால் அக்கட்சி ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலவியது. இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆட்சி அமைப்பதில் நிலவும் குழப்பம் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. பின்னர் அவர் வெளியிட்ட வலைதள பதிவில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனே எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தமிழ்நாட்டில் நிரந்தர எதிரிகளாக உள்ள திமுக அதிமுக 2 கட்சிகளும் இணைந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை என்று திமுக செய்தி தொடர்பாளர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் திட்டவட்டமாக தெரிவித்தார். ADMK and DMK are the major enemies in Tamil Nadu politics. Somebody might come in between, but they will go. So I don't think it is possible. தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டு 4 நாட்களாகியும் ஆட்சி அமைக்க முடியாமல் தடுமாறிய தாவேகா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களை தாவேகா நிர்வாகிகள் நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து சென்னையில் மார்க்சிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதென முடிவு செய்யப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் செயற்குழு கூட்டத்திலும் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்யப்பட்டது. இதனை பின்னர் இரு கட்சிகளின் மாநில செயலாளர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் அறிவித்தனர். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். தமிழ்நாட்டில் நிலையான மதசார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவே தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக கூறியவர்கள், மாநில உரிமைகளை காக்கவும் மத சார்பின்மைக்கு பாதிப்பு ஏற்பட்டால் திமுகவுடன் இணைந்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் கூறினர். இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு முறைப்படி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத்தை திரு விஜய் 3வது முறையாக இன்று சந்திக்க உள்ளார். இந்நிலையில் விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் தொடர்ந்து கட்சியினருடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமது முடிவை நாளை காலை அறிவிப்பதாக அவர் தெரிவித்துள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கிடைத்தால் தாவேகா ஆட்சி அமைவதில் நீடித்த குழப்பம் நாளை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்ற போதும் முதலமைச்சர் யார் என்பதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கிறது. 140 உறுப்பினர்களை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 63 இடங்களை பிடித்தது. இந்நிலையில் முதலமைச்சரை தேர்வு செய்யும் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்களான திரு அஜய் மக்கன், திரு முகுல் வாஸ்னிக் ஆகியோர் எம்எல்ஏக்களுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினர். எதிர்க்கட்சி தலைவர் திரு சதீஷன், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு ரமேஷ் சென்னிதாலா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் ஆகியோருக்கு இடையே முதலமைச்சர் பதவிக்கு கடும் போட்டி நிலவுகிறது. 63 எம்எல்ஏக்களில் திரு வேணுகோபாலுக்கு ஆதரவாக கேரள காங்கிரஸ் தலைவர் திரு சன்னி ஜோசப் உள்ளிட்ட 47 எம்எல்ஏக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற கட்சி தலைவர் யார் என்பதை முடிவு எடுக்கும் அதிகாரத்தை காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை திரு கார்கேவிடம் மேலிட பார்வையாளர்கள் இன்று வழங்கினர். இதைத் தொடர்ந்து இந்த வார இறுதியில் முதலமைச்சர் யார் என்பதை அவர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 207 தொகுதிகளில் ஆட்சியை கைப்பற்றிய பாஜக திரு சுவேந்து அதிகாரியை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்துள்ளது. கொல்கத்தா நட்சத்திர விடுதியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இன்று நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆளுநர் திரு ஆர்.என். ரவியை சந்தித்து ஆட்சி அமைக்க திரு சுவேந்து அதிகாரி உரிமை கோருகிறார்.
கொல்கத்தா பிரிகேட் அணிவகுப்பு மைதானத்தில் நாளை நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் முதலமைச்சராக அவர் பதவியேற்கிறார். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் 95.20% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கி மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை இன்று காலை வெளியிட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 7,91,654 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியதில் 7,53,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது 95.20% தேர்ச்சியாகும். தொடர்ந்து 4வது ஆண்டாக தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. மாணவிகள் 97% பேரும் மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டும் மாணவிகளே அதிகம் தேர்ச்சி அடைந்துள்ளனர். கணினி அறிவியலில் 6,945 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 பேரும், கணக்கு பதிவியலில் 1,946 பேரும், உயிரியலில் 784 பேரும் முழு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். கணிதத்தில் 732 பேரும், வணிகவியல் பாடத்தில் 683 பேரும் 100க்கு 100 வாங்கியுள்ளனர். தமிழ் மொழி பாடத்தில் கடந்த ஆண்டு 135 பேர் முழு மதிப்பெண் பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு 83 பேர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டிலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சியுடன் முதலிடத்தில் உள்ளது. சிவகங்கை, குமரி, நெல்லை, திருச்சி மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களில் தேர்ச்சி விகிதத்தில் முன்னிலையில் உள்ளன. தேர்ச்சியில் 95.43% சென்னை 20வது இடத்திலும் 85.92% விழுப்புரம் மாவட்டம் கடைசி இடத்திலும் உள்ளது. புதுச்சேரியில் 98.65%, காரைக்காலில் 97.67% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி ரிக்ஷிதா 600க்கு 598 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார். வடலூர் தனியார் பள்ளி மாணவி நிவேதா 597 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார். மார்க் எடுத்ததுக்கு காரணம் நிறைய டெஸ்ட் வச்சாங்க. எங்கள் ஸ்கூலில் நிறைய கொஷின்ஸை புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னோட எய்ம் வந்து கலெக்டர் ஆகி எல்லா மக்களுக்கும் சேவை செய்யணும். நான் வந்து 12th பப்ளிக் எக்ஸாமில் 600க்கு 597 மார்க் எடுத்திருக்கேன். என் ஆம்பிஷன் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது. கண்டிப்பாக நான் யூபிஎஸ்சி எக்ஸாமில் டாப் ரேங்க்கில் வந்து இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்ப்பேன், அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி பள்ளிகள் 92.15% தேர்ச்சியை பதிவு செய்துள்ள நிலையில் அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 92.16% உள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 92.26% அதிகரித்துள்ளது. இதனிடையே தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு வரும் 13ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும் என்றும், தேர்ச்சி பெறாதவர்களுக்கான துணைத் தேர்வுகள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி முதல் நடைபெறும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை மழை வெளுத்து வாங்கும் நிலையில் இன்று 19 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் குளித்தலையில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவானது. திருவள்ளூர் மற்றும் அம்மாவட்டத்தில் மணவாள நகர், கடம்பத்தூர், செவ்வாய்ப்பேட்டை, வேப்பம்பட்டு உள்ளிட்ட இடங்களில் இன்று பரவலாக மழை பெய்தது. விழுப்புரம், விக்கிரவாண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. நாகை, நாகூர், சிக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் இடி, மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோட்டைமேட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மற்றும் வைக்கோலை மழைநீர் அடித்துச் சென்றது. அறுவடைக்கு தயாராக இருந்த 10 ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனிடையே குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியால் இன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 19 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதற்கு அடுத்த 6 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது.
தமிழ்நாட்டில் வரும் 12ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. பீகாரில் ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடாததை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பதற்றம் நிலவுகிறது. அந்த மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் ஆசிரியர் பணிக்கான தேர்வு தேதியை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வந்த ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாட்னாவில் உள்ள தேர்வு வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற அவர்களை தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். எனினும் அவற்றை தள்ளிவிட்டு போராட்டக்காரர்கள் முன்னேறி சென்றனர். ஜேபி கோலம்பர் என்ற இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். தப்பித்து ஓடியவர்களையும் துரத்திச் சென்று போலீசார் தடியடி நடத்தியதால் அந்த பகுதியே போர்க்களமாக காட்சியளித்தது. போலீஸ் தடியடியில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிரியர் தேர்வுக்காக 13 லட்சம் பேர் தயாராகி வரும் நிலையில் 46,882 பதவிகளை நிரப்பும் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் 19ஆம் தேதி வெளியாகும் என்றும் 25, 26ஆம் தேதிகளில் விண்ணப்பங்கள் பெறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இன்றைய தேதி வரை தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டதாக அவர்கள் கூறினர். இனி வருவது செய்தி துளிகள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாணவ செல்வங்கள் வாழ்வில் மேன்மையடைய மேற்படிப்புகளில் மேலும் கவனம் செலுத்தி படிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ள அவர், தேர்ச்சி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்றும் அறிவுரை கூறியுள்ளார். தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, பெற்றோர் மற்றும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுக்க அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள தவேக ஆட்சி அமைக்க கூடாது என்ற நோக்கத்துடன் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மத்திய பாஜக அரசு செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூரில் கொட்டும் மழையில் நனைந்தபடி காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர், திருப்பூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே மண் சரிவு ஏற்பட்டதால் ரயில்கள் 3 மணி நேரம் தாமதமாக சென்றன. கொடைரோடு மற்றும் அம்பாத்துறை ரயில் நிலையங்கள் இடையே முருகன்பட்டி என்ற இடத்தில் மலை குகைக்குள் அமைந்த ரயில் பாதையில் மழைக்காலங்களில் மண் சரிவு ஏற்படுவதும் பாறைகள் உருண்டு விழுவதும் வழக்கம். இந்நிலையில் நள்ளிரவு பெய்த கனமழையால் இந்த பாதையில் மண் சரிந்ததுடன் கற்களும் குவியலாக கிடந்தன. இதனால் மதுரையிலிருந்து திண்டுக்கல் வழியாக செல்லும் ரயில்கள் கொடைரோடு மற்றும் வாடிப்பட்டியில் நிறுத்தி வைக்கப்பட்டன. ரயில்வே ஊழியர்கள் பாதையை சீரமைத்த பின்பு ரயில்கள் 20 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக அந்த இடத்தை கடந்து சென்றன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சேமங்கோட்டை வில்லுடைய ஐயனார் ஆலய சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, சின்ன மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் 67 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தும்மலப்பட்டியில் முத்தாலம்மன் கோயில் விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. கோவை மலுமிச்சம்பட்டியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் 120க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை சிறை வைத்து அடிமைகளைப் போல வேலை வாங்கியதாக புகார் எழுந்துள்ளது. புகாரை அடுத்து கோட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த தொழிற்சாலையில் ஆய்வு நடத்தினர். தொழிலாளர் நலச்சட்டங்கள் மீறப்பட்டிருப்பது உறுதியானால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கூடலூர் அருகே கல்லட்டி சாலையில் சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மசினகுடியில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கல்லட்டி மலைப்பாதையில் கடந்த 1ஆம் தேதி முதல் சுற்றுலா வாகனங்கள் செல்ல தடை விதித்து நீலகிரி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தடையை நீக்க கோரியும் கடைகளில் கருப்பு கொடி கட்டியும் சவாரி வாகனங்களை இயக்காமலும் அப்பகுதியினர் எதிர்ப்பை தெரிவித்தனர். இப்போ சுற்றுலா வாகனங்கள் எதுவுமே வராததுனால எங்க எல்லாரோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் குழந்தைங்களெல்லாம் அடுத்த மாதம் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு நாங்கள் புக்ஸ் வாங்கி கொடுக்கணும், ஃபீஸ் கட்டணும், அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. உதகை நகரில் 1 வார காலமாக விவசாய தோட்டங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஒரு யானை உலா வந்து அச்சுறுத்தி வருவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி அந்த யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர்.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 516 புள்ளிகள் குறைந்து 77,328 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 150 புள்ளிகள் சரிந்து 24,176 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் 1,13,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,150 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 280 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தாவேகா ஆட்சி அமைக்க மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவை அறிவித்துள்ளன. கேரளாவில் முதலமைச்சர் பதவிக்கு காங்கிரஸ் தலைவர்களுக்கிடையே கடும் போட்டி நிலவுவதால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கிறது. தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.